நாங்கள் இப்ப நாங்கள் மைண்ட் டிடெக்டர்ஸ் இன்னொரு டைப் ஆஃப் டிமைனிங் மைண்ட் டிடெக்டர்ஸ். ஸோ அப்ப அது நாங்கள் எக்கச்சக்கமான மைண்ட் டிடெக்டர்ஸ் கொண்டு இருக்கோம். அந்த இதையும் ட்ரெயின் பண்ணி ஸ்டாஃபை போட்டு இருக்கோம். சரி, இப்போ வந்து குழுக்கள் வந்து வெவ்வேறு இடங்கள்ல வேலை காமிச்சிருக்கீங்க. இப்போ எந்தெந்த இடங்கள்ல இப்ப இந்த மாதிரி செயற்திட்டங்கள் நடந்துட்டு இருக்கு? இப்ப மன்னார் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து நாங்க மெயினா ஒர்க் பண்ணி கொண்டிருக்கோம் மடு ஏரியா. அதாவது வந்து மடு அந்த சர்ச் இருக்கிற ஏரியா நாங்க சேர்ந்துருக்கோம். நாங்க வி ஆர் வெரி ப்ரௌட் ஆஃப் தட் பிகாஸ் தட் வெரி கல்ச்சரல் அண்ட் ரிலிஜியஸ் ஏரியா. நாங்க அந்த சேர்ந்துருக்கிறோம். எங்க டீம் அதில் இருக்கு. அதே நேரத்துல அடம்பென்னு சொல்லி அதுவும் மன்னார் டிஸ்ட்ரிக்ட் அதுலயும் எங்களுடைய வேலை சொல்லிருக்காங்க. மற்றது நார்த் வவுனியா அந்த ஏரியாவை நாங்க செய்து கொண்டிருக்கிறோம். இதை விட எங்களுடைய ஆக்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறாங்க முல்லைத்தீவுலையும் வேலை இப்ப ஸ்டார்ட் பண்ணிருக்கு. முல்லைத்தீவுலையும் உங்களுடைய வேலை திட்டங்கள் ஆரம்பிச்சுட்டு இருக்கு. இந்த மாதிரி வேலை திட்டங்களை வந்து ஒரு நாளைக்கு ஒருத்தர் செய்யும் போது அவங்களுக்கான வருமானம் நாள் சம்பளம் கொடுக்குறீங்களா இல்ல மாதாந்த சம்பளம்? இதனால வந்து நிறைய பேர் நிறைய நன்மைகளை பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க. பொதுவா வந்து இந்த மாதிரியான இடங்களை வந்து நீங்க கிளியர் பண்றதும் இல்லாம அந்த இடத்தை சேர்ந்த மக்களுக்கே வந்து ஒரு பெரிய உதவி ஒண்ணு தந்திருக்கீங்க. அவங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கை அன்றாட வாழ்க்கையில அவங்க எப்படி மேம்படலாம், அவங்க அடிப்படை வசதி இல்லாதவங்களுக்கு குறைந்தபட்சம் ஒரு வாகனம் சிறிய வாகனமாவது 2 சக்கர வாகனமாவது இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இதை தவிர இப்போ உங்களுடைய நிறுவனம் தொடர்பாக எங்களுடைய மக்களுக்கு நீங்க ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? எங்களோட நிறுவனத்தை சம்பந்தமா மக்கள் பொதுவா சவுத்ல இருக்கிற மக்களுக்கு எங்களோட நிறுவனத்தை பற்றி தெரியாது. எங்களோட வெஹிக்கிள்ஸ் சில பேர் கண்டிருப்பாங்களே வழிய மற்றபடி தெரியாது. நாங்கள் என்ன சொல்லலாம்னு சொன்னால் இப்ப எங்கட வந்து மற்ற என்ஜிஓஸ் மாதிரி குறைஞ்ச காசுல செய்யக்கூடிய ஒரு என்ஜிஓ இல்லை என்றால் வெரி வெரி சென்சிட்டிவ். ஒரு ஸ்கொயர் ஃபீட் ஏரியா கிளியர் பண்றதுக்கு இட் காஸ்ட் 1000 rupees 1500 லைக் தட் வெரி எக்ஸ்பென்சிவ். ஸோ நாங்க என்ன சொல்றோம்னு சொன்னால் இப்ப பொதுவா மக்களுக்கு பொதுவா இப்ப என்ஜிஓ என்ற முறையில ஒரு பொதுவான மக்கள்கிட்ட இருக்க ஒரு தவறான அபிப்பிராயம். ஆனால் இப்ப எங்கட சேவையை மக்கள் பார்க்கும் இடத்துக்கு எங்கட சேவையால அதாவது பெனிஃபிட்ஸ் அடைஞ்ச மக்கள் வந்து கூடுதலான மக்கள். ரெண்டபடியா நாங்கள் வந்து இப்ப இலங்கையில வந்து கடந்த 2002 இருந்து மக்களுக்காக சேவை செய்து கொண்டிருக்கிறோம். ரெண்டபடியா இப்ப நாங்கள் வந்து நேர்மையான சர்வீஸ் செய்து கொண்டிருக்கிறோம். எங்களால பெனிஃபிஷரிஸ் வந்து பல ஆயிரம் மக்கள். ஏன்னா நாங்க முதல் பேட்டிக்லோட வேலை செய்திருக்கிறோம், ட்ரிங்கோல வேலை செய்திருக்கிறோம், அம்பாறையில் வேலை செய்திருக்கிறோம். இப்ப நாங்கள் மன்னார் டிஸ்ட்ரிக்ட் வவுனியா முல்லைத்தீவு கிள்ளச்சி முந்தி வேலை செய்திருக்கிறோம். சோ மக்களுக்கு சொல்லக்கூடியது வந்து எங்களை போல என்ஜிஓஸ் வந்து தொடர்ந்து இந்த நாட்டுல இப்படி சேவை செய்யணும்னு சொன்னால் மக்களோட சப்போர்ட் எங்களுக்கு தேவை. அதாவது வந்து மக்கள் வந்து எங்களை ஆதரிக்கணும். ஆதரிச்சால் தான் எங்களுக்கு கூடுதலான ஃபண்டிங் இந்த நாட்டுக்கு கிடைச்சா நாங்கள் எங்களோட மேலேயே திரும்பிக்கூடிய இருக்குமே. என்றால் இப்ப கவர்மெண்ட் வந்து பிளான் பண்ணது இந்த முழுக்க இலங்கையில இருந்து முழு மைண்ட் சேவை மாற்றி எடுக்கிறதுக்கு இன்னொரு 5-6 வருஷ சேவைகள் தேவைன்னு சொல்லி ரெண்டபடியால் இப்ப எங்களுக்கு கூட ஃபண்டிங் கிடைச்சா தான் நாங்க செய்யக்கூடிய இருக்கு. நிறைய மக்களோட ஆதரவு எங்களுக்கு தேவை. மக்களுடைய ஆதரவு உங்களுக்கு தேவை. உங்களுடைய நிறுவனத்துல மொத்தமாக எத்தனை ஊழியர்கள் இருக்காங்க? இப்போதைக்கு எங்களுக்கு 280 பேர் இருக்காங்க. 280 பேர் இருக்காங்க. 280 பேரும் எப்படி ஃபீல் பண்றாங்க இதுல வேலை செய்யும் போது? அவங்களுடைய அடிப்படை தேவைகளுக்காக மட்டும்தான் வேலை செய்யறாங்களா, இல்லைன்னா இப்ப ஒரு குறுகிய காலத்துக்கு அப்புறமா இந்த செயற்திட்டங்கள்லாம் நிறைவுக்கு வந்துடும், தொடர்ந்தும் இது வந்து சீக்கிரமே முடிக்க போறீங்க, இதுக்கப்புறமா உங்களுடைய ஊழியர்களுக்கு நீங்க என்ன செய்வீங்க? அதாவது வந்து சாதாரணமா நான் உங்களுக்கு தானே சொன்னேன், எங்களோட ஸ்டாஃப் வந்து இப்ப நான் 2 வருஷத்துக்கு முதல் போன வருஷம் நான் எங்களோட D- அதாவது வந்து அவங்களோட பேசிக் தொழில் வந்து மைன்ஸ் அகற்றுறது, அவங்களுக்கு நான் கம்ப்யூட்டர் ட்ரைனிங் கிளாஸ் கொடுத்துருக்கேன், இங்கிலீஷ் கோர்சஸ் கொடுத்துருக்கேன். ஸோ நாங்கள் இப்போ எமர்ஜென்சி இருக்கோம். ஸோ இந்த இயருக்கான பட்ஜெட்ல வந்து நாங்கள் ட்ரைனிங் பிளான் பண்றோம். அதாவது வந்து எங்களோட நோக்கம் வந்து இந்த வேலையை செய்திருக்கிற நேரத்துல எங்களோட ஸ்டாஃப் காம்பிடன்சிஸை டெவலப் பண்றது. அதாவது வந்து எங்களுக்கு தெரியும் 5 இயர்ஸ் மேக்சிமம் 10 இயர்ஸ் நாங்கள் எங்களோட இலங்கையில் இருக்க போறது இல்லை. அப்ப எங்களோட நோக்கம் வந்து இந்த சாதாரண மக்களை வந்து அவங்களோட ஸ்கில்ல வளர்த்து அவங்கள வந்து வேறொரு தொழில பெறக்கூடிய நிலைக்கு மாற்றி கொடுக்கறது. இப்ப எங்களுக்கு சாதாரணமா டிமேனா ஜாயின் பண்ண கரை பேர் இப்ப டிரைவிங் செய்யறாங்க. அதே நேரத்துல டிஓயா ஸ்டார்ட் பண்ணவங்க வந்து இன்றைக்கு லாஜிஸ்டிக் ஆஃபீஸரா இருக்காங்க. D- கரை பேர் வந்து இன்றைக்கு இங்கிலீஷ்ல ஃபாரினர்ஸோட கம்யூனிகேட் பண்றாங்க. கம்ப்யூட்டர்ஸ் நாலேஜ் இருக்கு. சாதாரண எடுபட்ட டிரைவர் வந்து ஹெட் டிரைவர் ஆகிருக்காங்க. சோ அப்ப நாங்க எங்களை நோக்கம் வந்து நாளைக்கு நாங்கள் இல்லை என்றாலும் அவங்கள எங்களால கற்ற அந்த திறமையை பாவிச்சு வேறொரு ஆர்கனைசேஷன்ல போய் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய நிலையை நாங்க ஏற்படுத்தி கொடுக்குறோம். அதே நேரத்தில் அவங்களோட வெல்த் வந்து இப்ப அதாவது வந்து நான் சொன்ன அளவுக்கு கையில ஒன்றுமே இல்லாம வந்தவங்க ஐடிபிஸ் இன்னைக்கு எடுத்தீங்கன்னா இப்ப ரீசென்ட்லி கூட்டு பண்ணாக்கள்ல வந்து ஒரு பேக் பேக் அவங்க கையில மிச்சமா இருக்கு. பட் ஐ எம் குவைட் ஷுர் அவங்களுக்கு 2 வருஷம் அவங்களோட இருப்பாங்க, அவங்கள வேலை செய்யக்கூடிய இருக்கும்னு சொன்னால் அவங்க சாதாரண ஒரு அளவான வீடு கட்டி வளரக்கூடிய நிலைமை ஏற்படும்.
அப்ப அவங்களுக்கு அந்த வெல்த்தை கொடுக்கறபடியா நாளைக்கு அவங்க அட்லீஸ்ட் ஒரு கடையை சரி போட்டு தங்களோட பிசினஸை கொண்டு போகக்கூடிய அளவுக்கு இருக்கும். நிச்சயமா உங்களுடைய பணி வந்து இலங்கையில மட்டும் இல்லாம வெளிநாடுகளையும் கூட நீங்க அந்த பணியை செய்திருக்கிறீங்க. எந்தெந்த நாடுகள்ல செய்தீங்க? அங்க அப்படியான அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கும்? நான் என்னுடைய 4 வருஷ சர்வீஸ்ல வந்து 6 மாதத்துக்கு கிட்ட நான் வந்து லாவோஸ், கம்போடியா போன்ற நாடுகளில் வேலை செய்திருக்கிறேன். ஸ்பெஷலி லாவோஸ்ல நான் கூடுதலான டைம்ஸ் வேலை செய்திருக்கிறேன். இப்ப லாவோஸ்ல வந்து இப்ப இன்றைக்கு அங்க நான் as a human resource manager இந்த சிஸ்டம்ஸ், அதாவது ஹியூமன் ரிசோர்சஸ் பாலிசிஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ், சேம் ப்ரொசீஜர்ஸ் அண்ட் பாலிசிஸ் அவங்க லாவோஸ்ல பிராக்டிஸ் பண்றாங்க. என்றால் நான் அங்க அந்த நாட்டுக்கு போய் அங்க இருக்க HR ஆபீசர் அதை ட்ரெயின் பண்ணி அங்கத்திய சிஸ்டங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கேன். எனக்கு அங்க ஒர்க் பண்ணதால நானும் லேர்ன் பண்ணிருக்கேன், அதே அவங்களுக்கும் ஷேர் பண்ணிருக்கேன் நாலேஜ். இப்ப பொதுவா நான் ஃபீமேல் டீம் ஃபார்ம் பண்ணதுக்கான ஒரே ஒரு முக்கியமான காரணமும் ஏன்னா அங்க வந்து ஃபீமேல் டீம் அங்க வந்து அந்த ஆம்பளைகள் பொம்பளைகளுக்கு பெரிய வித்தியாசம் இல்லை. அவங்க வந்து வெரி ஆக்டிவ், கேர்ள்ஸ் ஆக்டிவ் தான் பாய்ஸ். அப்ப அவங்க ஃபீமேல் டீம்ஸ்க்கான டீம்ஸ் இருக்கு. சோ அதை பார்த்ததுல இருந்து நானும் எங்கட நாட்டுக்கு செய்யணும். என்னால எங்கட கல்ச்சருக்கு மேபி வில் பி டிஃபிகல்ட் பிகாஸ் இந்த வில்லேஜ் ஏரியா ஒரு ட்ரௌசரை போட்டுக்கொண்டு கேர்ள்ஸ் வந்து ஃபீல்டு இறங்குவாங்களா என்ற ஒரு பிரச்சனை இருந்தது. பட் அங்கத்திய நாட்டுக்கு அது பெரிய பிரச்சனை இல்லை. சோ அதை நான் செய்யக்கூடிய இருந்தது. மற்றது இப்ப அங்கத்திய கல்ச்சர்ன்னு சொல்லிக்கல அவங்க வந்து வெரி சென்சிட்டிவ். எங்களை மாதிரி இல்லை. இப்ப எங்கட இதுல வந்து ஈவன் கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி யாருல வேலை செய்யலாம், அங்க ஃபோர்ஸ் பண்ணி செய்யலாது. அவங்களோட ஸ்பீட்லாம் போகணும், வெரி ஸ்லோ அவங்க. அப்ப அப்படியான அனுபவங்களை நாங்க பெறக்கூடிய இருந்தது. அதே நேரத்துல இன்றைக்கு நாங்கள் ஹாப்பி, இன்றைக்கு அங்கத்திய ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் வந்து எங்களை ஃபாலோ பண்ணி கொண்டிருக்காங்க. ஈவன் அங்க பாவிக்கிற HR பாலிசி வந்து நான் ரினியூ பண்ணேன். சோ எங்களோட சேம் ப்ரொசீஜர்ஸ் அதுகள் எல்லாம் அவங்க அப்ளை பண்ணி கொண்டிருக்காங்க. சோ வி ஆர் ஹாப்பி. இன்றைக்கும் அந்த அங்க வேலை செய்யற HR ஆபீசர் கேர்ள் வந்து எதுவும் ப்ராப்ளம்னு சொன்னால் என்ன கால் பண்ணி கேட்டு ப்ராப்ளம் சால்வ் பண்ற நிலைமையில இருக்கு. இப்ப இலங்கையில வந்து நிறைய மக்கள் இந்த மெக் நிறுவனத்தினால நன்மை பெற்றிருக்கிறாங்க, இன்னமும் பெற போறாங்க. மீள் குடியேற்றங்களையும் கூட நீங்க அமைச்சிருக்கிறீங்க. வெளிநாடுகளிலும் கூட பல செயற்திட்டங்களை மெக் நிறுவனம் வந்து மேற்கொண்டுட்டே இருக்கு. கிட்டத்தட்ட 35 நாடுகள்ல வந்து மெக் நிறுவனம் தன்னுடைய செயற்பாடுகள் இருக்கு. என்ன மாதிரி நாடுகளை வந்து நிறுவனம் குறிப்பா தெரிவு செய்யுது? தெரிவு செய்யறதை விட இந்த இப்படியான நாடுகள் பாதிக்கப்பட்டிருக்கு. அதாவது வந்து நாங்கள் பாதிக்கப்பட்ட சகல நாடுகளுக்கு நாங்கள் உதவி செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். பொதுவா இப்ப நாங்கள் வந்து முக்கியமாக சூடான், DRC, கொங்கோ, Iraq, say South Asian countries like Laos, Cambodia, Vietnam. Now we have started program in Pakistan, ஸ்ரீலங்கா. அதாவது வந்து ஓரால பாதிக்கப்பட்ட கஷ்டப்பட்ட நாடுகளுக்கு நாங்கள் உதவி கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறோம். அதுக்கு நாங்கள் உங்களுக்கு முக்கியமா சொல்லணும், 1997 எங்கட ஆர்கனைசேஷன், அதாவது மெக் வந்து நோபல் அவார்ட் for the peace in 1997. இது வந்து சாதாரணமா சகல என்ஜிஓக்கும் கிடைக்கக்கூடிய சான்ஸ் இல்ல. நாங்கள் எங்களோட சர்வீஸை அப்ரிஷியேட் பண்ணி எங்களுக்கு 1997 நோபல் அவார்ட் கிடைச்சிருக்கு. சோ நாங்கள் எங்களோட சர்வீஸை வந்து கண்டினியூ பண்றதுக்காண்டி நாங்கள் முயற்சி கொண்டிருக்கிறோம். இந்த மெக் நிறுவனம் வந்து உருவாக்கப்பட்டதன் நோக்கம் என்ன? முதலாவது இது வந்து எங்களோட அணி வந்து முக்கியமாக இங்கிலாந்து UK சேர்ந்த ஒரு அணி. இதை கிரியேட் பண்ணவர் வந்து லூ பக்ராத் என்ற அவர் எங்களோட இதுக்கு CEO. அப்ப அவர் வந்து அவர் இந்த தேவையை, அதாவது வந்து மக்கள் கால இழப்பதனால அவங்களுடைய பெர்மனன்ட் லாஸ் ஆஃப்